Unit 1 8086 Microprocessor. So introduction to 8086 microprocessor. It is a 16-bit processor and it is a 40-pin IC. The 16-bit processor means it processes up to 16 bits of data. Next, it is a 16-bit data lines and it has 20-bit address lines. The 16-bit data lines means it transmits 16 bits of data to and from the memory and from the external devices. That is, it contains 16 bit of data lines. அதாவது என்ன அப்படின்னா இந்த 8086 மைக்ரோ ப்ராசஸரில் 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா லைன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா த டேட்டா லைன்ஸ் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்மிட் தி டேட்டா. That is, it is used to transmit or receive the data to or from the memory and from the external devices. That is, peripheral devices like keyboard, LCD, LED, printer, like etc. ஸோ இந்த 16-பிட் டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டேட்டாஸை ஒரு 16-பிட் டேட்டாஸை எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்கோ அதாவது பெரிஃபரல் டிவைசஸ் எல்சிடியாக இருக்கலாம், எல்இடி, கீபோர்டு, பிரிண்டர்ஸ் அது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்கு ஒரு டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இல்லை அங்கேருந்து டேட்டாஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ 16-பிட் அப்படிங்கிறது அதில் நம்ம அந்த டேட்டா லைன்ஸ் வழியாக எவ்வளோ பிட்ஸ் ஆஃப் டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னா 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ இது 16-பிட் ப்ராசஸர், அதனால தான் சொல்கிறோம். ஸோ 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுனால ஸோ 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டாஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 8086னால ப்ராசஸ் பண்ண முடியும். And it contains 20 bits of address lines. That is, the address lines is used to transmit or receive the address, 20 bits of addresses. ஓகேவா? ஸோ இந்த 20 அந்த அட்ரஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரிஸை இந்த 8086 ப்ராசஸர்ஸ்னால இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னலாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த 20-பிட் அட்ரஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியும் 8086 மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால என்னென்னா ஸோ மெமரிஸாக இருந்தாலும் சரி, பெரிஃபரல் டிவைசஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக தான் அதை இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் என்ன இருக்கும், மெமரிஸு, எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இன்டர்ஃபேஸிங் ப்ராசஸ் தேவை இருக்காது. ஆனால் மைக்ரோ ப்ராசஸரில் மெமரிஸு, எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக தான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்பில்ட் மெமரியோ இல்லை ஒரு டிவைசஸோ எதுவுமே பெரிஃபரல் டிவைசஸோ இன்பில்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு டேட்டாஸையோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ இல்லை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சம் பர்டிகுலர் அட்ரஸ்லேருந்து மெமரியில் உள்ள அட்ரஸ்லேருந்து அந்த டேட்டாஸையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த பர்டிகுலர் அட்ரஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே எது வழியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா இந்த அட்ரஸ் லைன்ஸ் வழியாக தான் ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ மெயின் வந்து என்ன அப்படின்னா 8086 அப்படிங்கிறது 16-பிட் ப்ராசஸர். தட் இஸ் இட் ப்ராசஸ் அப் டு 16 பிட்ஸ் ஆஃப் டேட்டா. இட் கண்டைன்ஸ் 16-பிட் டேட்டா லைன்ஸ் அண்ட் 20-பிட் அட்ரஸ் லைன்ஸ். That is, the data lines is used to transmit the data. It can transmit and receive up to 20 bits of data to or from the memory and the external devices. And the address line is used to transmit the address of the particular data. So இந்த அட்ரஸ் லைன்ஸ் வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரிஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 2^20 அப்படின்னு போட்டோன்னா 1 MB அப்படின்னு வரும். ஸோ அந்த 8086 மைக்ரோ ப்ராசஸரோட 1 MB ஆஃப் மெமரியை எக்ஸ்டர்னலாக வந்து நம்மளால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ the 8086 ப்ராசஸர் கேன் இன்டர்ஃபேஸ் அப் டு 1 MB ஆஃப் மெமரி எக்ஸ்டர்னலி. ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்னால தான் இதை வந்து 20-பிட் அட்ரஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 1 MB ஆஃப் மெமரி அப்படிங்கிறது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா இந்த 20-பிட் அட்ரஸ் லைன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ 2^20 அப்படின்னா உங்களுக்கு 1 MB அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 MB ஆஃப் மெமரி வரைக்கும் 8086னால எக்ஸ்டர்னலாக அந்த மெமரிஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த 20-பிட் அட்ரஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 8086 ப்ராசஸர் சப்போர்ட்ஸ் தி பைப்லைனிங் கான்செப்ட். ஸோ பைப்லைனிங் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா 2 or more இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 8086 ப்ராசஸர் கேன் சைமல்டேனியஸ்லி ப்ராசஸ் 2 or more amount ஆஃப் டேட்டாஸ்.
ஸோ என்ன எப்படி இந்த பைப்லைனிங் கான்செப்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதில் Q அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். இந்த 8086 ப்ராசஸரில் Q அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபெச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் 6 bytes ஆஃப் Qவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த பைப்லைனிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸரை வந்து மெமரியிலேருந்து ஒரு டேட்டாஸை வந்து ப்ராசஸர் வந்து ஃபெச் பண்ணி அந்த Qவில் ஸ்டோர் பண்ணும். ஸோ செகண்ட் சைக்கிள் போகும்போது என்னாகும், அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபெச் பண்ணி வைக்கும். அந்த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் டீகோட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ தேர்ட் டேட்டாவை ஃபெச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எங்கே இருக்கும், ஃபஸ்ட் டேட்டாங்கிறது எக்ஸிக்யூட் ஸ்டேஜுக்கு போயிருக்கும், செகண்ட் டேட்டாங்கிறது டீகோட் ஸ்டேஜுக்கு போயிருக்கும், திருப்பி தேர்ட் டேட்டா அப்படின்னு தான் நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ சைமல்டேனியஸாக 2 or more டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி டீகோட் பண்ண முடியறதுனால இது வந்து பைப்லைனிங் கான்செப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ the 8086 ப்ராசஸ் அப் டு 2 or more டேட்டாஸ் சைமல்டேனியஸ்லி பிகாஸ் it supports the பைப்லைனிங் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பைப்லைனிங் கான்செப்ட் அப்படிங்கிறது 2 or more டேட்டாஸை சைமல்டேனியஸாக நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து பைப்லைனிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதில் வந்து பைப்லைனிங் கான்செப்டை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இதில் Q அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அந்த Qவில் என்ன அப்படின்னா 6 bytes ஆஃப் டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பைப்லைனிங் கான்செப்டை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணோம், அதுக்கப்புறம் டீகோட் பண்ணோம், அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ரைட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு டேட்டாவையோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் டேட்டாவை ஃபெச்சு டீகோட் எக்ஸிக்யூட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு டேட்டாவாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த 8086 ப்ராசஸர் பைப்லைனிங் கான்செப்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் சொல்கிறோம். ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஃபஸ்ட்டு டேட்டாவை ஃபெச் பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேட்டா செகண்ட் ஸ்டேஜ் டீகோட் ஸ்டேஜுக்கு போகும்போது செகண்ட் டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேட்டாங்கிறது எக்ஸிக்யூட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு போகும், செகண்ட் டேட்டா அப்படிங்கிறது டீகோட் ஸ்டேஜுக்கு வரும், தேர்ட் டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ சைமல்டேனியஸாக ஒரு 3 டேட்டாஸோ இல்லை 6 bytes ஆஃப் டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இட் ஆப்ரேட்ஸ் இன் 2 modes, மேக்ஸிமம் மோட் அண்ட் தி மினிமம் மோட். ஸோ இந்த மேக்ஸிமம் மோட் மினிமம் மோட் அப்படிங்கிறது என்னென்னா மேக்ஸிமம் மோட் அப்படிங்கிறது மல்டி ப்ராசஸர் ஆப்ரேஷன், மினிமம் மோட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ப்ராசஸர் ஆப்ரேஷன். ஸோ 8086 ப்ராசஸர் மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது மினிமம் மோடு. மேக்ஸிமம் மோட் அப்படின்னா 8086 ப்ராசஸரோட இன்னொரு ப்ராசஸர் கோ ப்ராசஸர் மேத் ப்ராசஸர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கான்செப்டில் வரும். ஸோ 2 or more ப்ராசஸர் சைமல்டேனியஸாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன அப்படின்னா 8086 it is a 16-bit processor, that is it can process up to 16 bits of data. It is a 40-pin IC and it has 16-bit data lines, that is the data line is used to transmit the data, that is it can transfer up to 20 bits of data to or from the memory and from the peripheral devices. And it has a 20-bit address lines, that is the address line is used to transmit the 20 bits of addresses to the memory from where to fetch the data. And it also indicate how much amount of memory is interfaced to the 8086 processor, that is 1 MB of memory is interfaced with the 8086 processor. Okay, high speed execution means it support the pipelining concept, that is it can process up to 2 or more data simultaneously, and it operate in the 2 modes, that is maximum mode and the minimum mode. This is the introduction about the 8086 processor. Next, architecture of 8086. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8086. ஸோ 8086 ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 8086 ஆர்கிடெக்சர் இஸ் டிவைடட் இன்டு 2 units, that is bus interface unit and the execution unit. BIU means bus interface unit, EU means execution unit. ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இன்டர்ஃபேஸ் வித் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், that is it can interface with the
external memory and the peripheral devices. Through this BAU, we can interface with the memory and the external devices. ஓகே, ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்னால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெமரிஸாலேயோ இல்லை எக்ஸ்டர்னல் பெரிஃபரல் டிவைசஸோடையோ நம்ம 8086 ப்ராசஸர் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னென்னா 8086 ப்ராசஸர் அப்படிங்கிறது 8086 ப்ராசஸரில் இன்பில்ட் மெமரியோ இல்லை பெரிஃபரல் டிவைசஸோ இருக்காது. ஸோ பெரிஃபரல் டிவைசஸாக இருந்தாலும் சரி, அதுக்கான மெமரியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எக்ஸ்டர்னலாக தான் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். ஸோ எந்த பார்ட் மூலியமாக 8086 எந்த பார்ட் மூலியமாக இந்த மெமரியும் நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படிங்கிற பார்ட் மூலியமாக தான் எக்ஸ்டர்னல் மெமரிஸ் அண்ட் டிவைசஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி 6 byte ஆஃப் Q அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் BAU is to interface with the outside world, that is it interface with the external memory and the peripheral devices. ஸோ இதோட மெயின் அடுத்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஸோ மெமரிஸ்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணுறது, அதே மாதிரி மெமரியிலேருந்து ஒரு டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணுறது, இல்லை மெமரிஸ்க்கு வந்து ஒரு டேட்டாஸை ரீட் பண்ணுறது, மெமரிக்கு டேட்டாஸை ரைட் பண்ணுறது, எல்லாமே எதோட ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட ஆப்ரேஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் கண்டைன்ஸ் பஸ் இன்டர்ஃபேஸ் லாஜிக், செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், மெமரி அட்ரஸிங் லாஜிக் அண்ட் 6 byte instruction object code queue. The BAU send out the address and fetches the instructions from the memory, read data from port and memory and write the data to port and the memory. ஸோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸோடையும் எக்ஸ்டர்னலாக இருக்கிற மெமரிஸோடையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட மெயின் பர்பஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு Q 6 bytes ஆஃப் Q அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட ப்ராசஸ் என்ன, இது அட்ரஸை சென்ட் பண்ணும். ஸோ மெமரிஸில் எல்லாருக்கும் 1 bytes ஆஃப் மெமரி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்டர்னலாக இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டேட்டாஸ் வேணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த மெமரிஸில் இருக்கும். ஸோ 1 MB ஆஃப் மெமரியில் ஒவ்வொரு மெமரிக்கும் ஒவ்வொரு தனித்தனி அட்ரஸ் இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸையோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ ஃபெச் பண்ணணும், அதாவது கெட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸை இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படி தான் சென்ட் பண்ணும். ஓகேவா? இல்லை அந்த பஸ் எந்த அட்ரஸில் அந்த டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸையும் சென்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் தான் சென்ட் பண்ணும். ஸோ BAU சென்ட் அவுட் தி அட்ரஸஸ். ஸோ எந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணணும் இல்லை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸை சென்ட் பண்ணுறது பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட ஃபஸ்ட் பர்பஸ். செகண்ட் என்ன அப்படின்னா ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது கொடுத்த அட்ரஸ்லேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணுறது செகண்ட். இது ரீட் த டேட்டா ஃப்ரம் போர்ட் அண்ட் மெமரி. ஸோ ஒரு போர்ட்லேருந்தோ, போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு டிவைசஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டோம், ஒரு போர்ட் அப்படிங்கிற ஒரு பிளாக் மூலியமாக தான் அதை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ போர்ட்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ அந்த போர்ட்லேருந்தோ இல்லை மெமரிஸ்லேருந்தோ ஒரு டேட்டாஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா கெட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து 8086 ப்ராசஸருக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த BAU பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் மூலியமாக தான் அந்த டேட்டாஸை இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கெட் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் த டேட்டா டு போர்ட் அண்ட் மெமரி. நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டாஸை அதோட அவுட்புட்டை எங்கேயோ ஸ்டோர் பண்ணணும், போர்ட்டில் ஸ்டோர் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுவும் எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மெமரிஸில் வந்து 1 MB ஆஃப் மெமரி இருக்குது, அதுக்கு தனித்தனியாக அட்ரஸ் இருக்கும். 2000, 2001, 2002, 2003 அப்படின்ட்டு சம் அட்ரஸஸ் இருக்கும் அதில். ஸோ இப்போ 2001லேருந்து 2002லேருந்து நம்ம ஒரு அட்ரஸை ஒரு டேட்டாஸை கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2000 அப்படிங்கிற அட்ரஸை சென்ட் பண்ணுறது எது, இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் மூலியமாக தான் அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது மெமரிக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த 2000 அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கெட் பண்ணி திருப்பி ப்ராசஸருக்குள்ளே எடுத்துகிட்டு வரதும் எது, இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் தான். ஓகேவா? அதேமாரி ரீட் த டேட்டா ஃப்ரம் போர்ட் அண்ட் மெமரி அப்படின்னா அந்த மெமரியில் உள்ள பர்டிகுலர் அட்ரஸ் நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸை சென்ட் பண்ணுறோம், 2000 அப்படிங்கிற அட்ரஸை சென்ட் பண்ணிட்டோம். அந்த அட்ரஸ்லேருந்து ஒரு டேட்டாஸை ரீட் பண்ண போகுது, கெட் பண்ண போகுது. 2000 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் 40 அப்படின்னு ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த 40ங்கிற டேட்டாஸை கெட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எது, 8086 ப்ராசஸருக்குள்ளனா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் தான். அதே மாதிரி ப்ராசஸ் பண்ண டேட்டா. ஸோ இப்போ ஒரு 2 டேட்டாவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 40 + 20 60 அப்படின்னு ஒரு டேட்டா கிடைக்கிது. அந்த ரிசல்ட்டை திருப்பி கொண்டு போய் மெமரியிலே ஸ்டோர் பண்ணணும்.
ரைட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அது ரைட் ஆப்ரேஷன் நடக்கிறது எது திருப்பி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுனா எது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் மூலியமாக தான் ஒரு டேட்டாஸ் வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது கீழே இருக்கிறது என்ன, செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் யூனிட். த மெயின் பர்பஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் யூனிட் இஸ் யூஸ்டு டு டெல் த BIU வேர் டு ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி மெமரி. ஓகேவா? ஸோ மெமரியிலேருந்து எந்த அட்ரஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்க்கு எது சென்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் யூனிட் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் யூஸ்டு டு டெல் தி BIU where to fetch the instruction from the memory. ஓகேவா? ஸோ எங்கேருந்து மெமரியில் எந்த அட்ரஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எது கொடுக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் யூனிட் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்க்கு கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பர்பஸ். செகண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா இட் டீகோட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட் தான் டீகோட் பண்ணும். ஸோ டீகோட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கிறத மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ டீகோடிங் ப்ராசஸ் மீன்ஸ் இட் கன்வெர்ட் தி அசம்பிளி லாங்குவேஜ் into the machine language. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரியும். மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டீகோடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டோட செகண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா டீகோட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தேர்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா இட் எக்ஸிக்யூட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன பண்ணும், டீகோட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா 20, 30, 40 ABC அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் டேட்டா. ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படிலாம் கொடுக்கறது ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா add AX, BX அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு ரெஜிஸ்டர்ஸில் AX, BX அப்படிங்கிற ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மூவ் AX, BX அப்படின்னு கொடுக்குறது என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு ரெஜிஸ்டர்ஸில் உள்ள டேட்டாவை இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டீகோட் பண்ணுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா எக்ஸிக்யூஷன் யூனிட் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூஷன் யூனிட்டோட பர்பஸ் வந்து 3 பர்பஸ் இருக்குது. இட் டெல் த BIU where to fetch the instructions from the memory. இது first purpose. Second purpose, it decode the instructions. Third purpose, it execute the instructions. So the execution unit contains data and address registers, arithmetic logical unit, control unit and flag. Okay, it tell the BIU where to fetch the instructions or data from. And second purpose is to decode the instructions and third purpose is to execute the instructions. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த AH, AL, BH, BL, CH, CL, DH, DL, SP, BP, SI, DI, it's all registers. It's all the 16-bit registers. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 16-bit registers இருக்கும், arithmetic logical units, operands, flag registers, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் யூனிட்ஸில் இருக்கும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் 3 இருக்குது. இட் டெல் தி BIU where to fetch the instructions from the memory, decode the instruction and execute the instructions. ஸோ BIUவோட பர்பஸ் என்ன சொன்னோம், மெமரிலேருந்து எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ்லேருந்து அதாவது ஒரு டிவைசஸ்லேருந்தோ இல்லை மெமரிஸ்லேருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கெட் பண்ணுறது, அட்ரஸை சென்ட் பண்ணுறது, டேட்டாஸை கெட் பண்ணுறது, அதேமாரி டேட்டாஸை திருப்பி ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட பர்பஸ். ஸோ அந்த அட்ரஸை சென்ட் பண்ணி டேட்டாஸை கெட் பண்ணுறது. ஸோ அந்த அட்ரஸை எது சென்ட் பண்ணோம், எந்த அட்ரஸும் அப்படிங்கிறது எது சென்ட் பண்ணோம் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்க்கு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் யூனிட் தான் அந்த அட்ரஸை சென்ட் பண்ணும். ஸோ அந்த அட்ரஸை தான் வந்து மெமரிக்கு சென்ட் பண்ணி அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸை பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் வந்து ஃபெச் பண்ணும். ஓகேவா? ஸோ செகண்டு தான் வந்து டீகோடிங் பர்பஸ். டீகோடிங் பர்பஸ் அப்படிங்கிறது ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கும். add AX, BX, move AX, BX அப்படின்னு இருக்கும். அதை வந்து மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டீகோடிங் பர்பஸ். எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது add AX, BX அப்படின்னா 2 ரெஜிஸ்டர்ஸில் உள்ள டேட்டாஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஆர்கிடெக்சர் ஆஃப் 8086ஓட பேசிக்ஸ். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா இதில் Q அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த Qங்கிறது என்னென்னா 6 பைட் ஆஃப் Qன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 6 பைட் ஆஃப் Q அப்படிங்கிறது என்னென்னா
இன்ஸ்ட்ரக்ஷன் சீம் பைட் க்யூ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து 6 பைட் ஆஃப் க்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த க்யூ அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக உள்ளது தான் என்னென்னா இந்த க்யூ அப்படிங்கிறது. ஏன் எப்படி ஸ்பீடப் பண்ணுது அப்படின்னா, மெமரி இன்டர்ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டாஸாக ஃபெச் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 6 பைட் ஆஃப் டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி இந்த க்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதில் 1ன்னு இருக்கிறதுல ஒரு டேட்டாஸ் இருக்கும், 2ல் இருக்கிறதுல 1 பைட் ஆஃப் டேட்டா இருக்கும், 3ல் 1 பைட் ஆஃப் டேட்டான்னு 6 பைட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இந்த க்யூவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ப்ராசஸர் என்ன பண்ணும், சைமல்டேனியஸாக ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து டீகோட் பண்ணிகிட்டு இருக்கும் போது செகண்ட் டேட்டா அப்படிங்கிறது ஃபெச் பண்ணி க்யூவில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி என்னாகும், செகண்ட் டேட்டா வந்து டீகோட் ஸ்டேஜுக்கு போகும், ஃபஸ்ட்டு டேட்டாங்கிறது எக்ஸிக்யூட் ஸ்டேஜுக்கு போகும், தேர்ட் டேட்டா அப்படிங்கிறது டீகோட் ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இந்த 6 பைட் ஆஃப் க்யூ அப்படிங்கிறது ஸ்பீட் அப் தி எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சைமல்டேனியஸாக என்ன பண்ணும், சிங்கிள் பைட்டாக ஃபெச் பண்ணாமல் 6 பைட் ஆஃப் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த க்யூ அப்படிங்கிறது. ஸோ இது அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த BAU fetches up to 6 instruction bytes for the following instructions. The BAU stores these prefetched bytes in first in first out registers that are called queue. ஸோ இந்த க்யூவில் BAU என்ன பண்ணும், ஃபெச் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ என்ன பண்ணும், அந்த ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை EU, when EU is ready for its next instruction, it simply read the instruction bytes for the instruction from the queue in the BAU. ஸோ BAUவில் க்யூவில் ஸ்டோர் ஆகிருக்க 6 பைட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து EU ஒவ்வொரு டேட்டாஸாக கெட் பண்ணி அதை டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் சைமல்டேனியஸாக. ஸோ BAUவில் க்யூவில் 6 பைட் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பைட் ஆஃப் டேட்டாவை EU என்ன பண்ணும், டீகோட் பண்ணும், அதை டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் ஸ்டேஜுக்கு அனுப்பும். சைமல்டேனியஸாக என்னாகும், செகண்ட் பைட் ஆஃப் டேட்டாவை வந்து EU வந்து டீகோட் பண்ணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்னாகும், தேர்ட் பைட் ஆஃப் டேட்டாவை EU வந்து டீகோட் பண்ணும், செகண்ட் பைட் ஆஃப் டேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இது சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இந்த க்யூ மூலியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்பீடப் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் 8086. இந்த 8086ல் 16 பிட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய 16 பிட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், இன்னொன்று ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, AX ரெஜிஸ்டர், BX ரெஜிஸ்டர், CX ரெஜிஸ்டர், DX ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டாஸ், வேரியபிள்ஸ், இன்டர்மீடியேட் ரிசல்ட் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறதுக்காக இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ the general purpose registers is a 16 bit registers. It can either use as 16 bit registers or 2 8 bit registers. It is used to store or hold the datas, variables and the intermediate result. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸை நம்ம எதர் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஒரு ஹோல் 16 பிட் டேட்டாஸாகவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 16 பிட் ரெஜிஸ்டர்ஸை 2ஆக ஸ்ப்ளிட்டப் பண்ணி 2 8 பிட் டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் கேன் பி யூஸ் எய்தர் 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரை எய்தர் நம்ம 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ் ஒரு ஹோல் 16 பிட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 16 பிட் ரெஜிஸ்டர்ஸை 2ஆக ஸ்ப்ளிட்டப் பண்ணி 2 8 பிட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டாஸ், வேரியபிள்ஸு இல்லைனா இன்டர்மீடியேட் ரிசல்ட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், பாயிண்டர் ரெஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் இருக்க AH, BH, CH, DH, AL, BL, CL, DL. ஸோ இந்த 4 ரெஜிஸ்டர்ஸுமே என்ன அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 தான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். இட் இஸ் a 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ் and it is used to hold the data, variables and the intermediate result. The general purpose registers are AX register, BX register, CX register and the DX registers. Okay, so second type என்ன அப்படின்னா special purpose registers. The special purpose registers are segment registers, pointer registers and the index registers.
ஸோ செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எது எதுனா இஎஸ், சிஎஸ், எஸ்எஸ், டிஎஸ் இந்த 4 தான் என்ன அப்படின்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இஎஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், சிஎஸ் அப்படிங்கிறது கோட் செக்மெண்ட், எஸ்எஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் செக்மெண்ட், டிஎஸ் அப்படிங்கிறது டேட்டா செக்மெண்ட்ஸ். இந்த 4 தான் என்னென்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். அடுத்தது பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்னு சொன்னேன். பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் எது அப்படின்னா ஐபி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர், எஸ்பிங்கிறது ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர், பிபி அப்படிங்கிறது பேஸ் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த 3யும் பேஸ் பாயிண்டர் ரெஜிஸ்டர் கேட்டகரியில் வரும். அடுத்தது இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். எஸ்ஐ அப்படிங்கிறது சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், டிஐ அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ தீஸ் 2 ஆர் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ special purpose registers are classified into 3 types: 3 registers, segment registers, pointer registers and the index registers. The segment registers are extra segment registers, code segment registers, stack segment registers and data segment registers. And the pointer registers are instruction pointer, stack pointer and the base pointer registers. And the index registers are source index registers and the destination index registers. ஸோ ரெஜிஸ்டர்ஸை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், இன்னொன்று ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 16-bit ரெஜிஸ்டர்ஸ் யூஸ்டு டு ஹோல்டு தி டேட்டாஸ், வேரியபிள்ஸ் அண்ட் தி இன்டர்மீடியேட் ரிசல்ட். டேட்டாஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்டர்மீடியேட் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எது அப்படின்னா ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர், பிஎக்ஸ் ரெஜிஸ்டர், சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் அண்ட் டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க: செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் தி இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட். பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர். அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் சோர்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் தி டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷனில் வரும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ் அண்ட் டிஎக்ஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் கேன் யூஸ் as either 16-bit ரெஜிஸ்டர்ஸ் ஆர் 8-bit டேட்டா ரெஜிஸ்டர்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ், டிஎக்ஸ் அப்படின்னா அது வந்து 16-bit ரெஜிஸ்டர்ஸாக யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் 16-bit இருக்கும், பிஎக்ஸ் ரெஜிஸ்டர் 16-bit இருக்கும், சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் 16-bit ரெஜிஸ்டர் அண்ட் டிஎக்ஸ் இஸ் 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ஸ்லையும் 16 bits ஆஃப் டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஏஎக்ஸில் 16 bit ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், பிஎக்ஸில் 16 bit ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், சிஎக்ஸில் டிஎக்ஸ்லையும் அதேமாதிரி 16 bit ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து நம்ம 2 8-bit டேட்டாஸாக ரெஜிஸ்டர்ஸாக ஸ்டோர் பண்ணணும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஹெச் அண்ட் ஏஎல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஏஎல் அப்படிங்கிறது லோயர் ஆர்டர் பைட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், ஏஹெச் அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் பைட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஒரு 16-bit-ஐ 2 8-bit-ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அந்த 8-bit-ல லோயர் 8 bits அப்படிங்கிறது ஏஎல் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும், ஹையர் 8 bits அப்படிங்கிறது ஏஹெச் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதேமாரி பிஎக்ஸை பிஹெச் அண்ட் பிஎலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. லோயர் ஆர்டர் பைட்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் த பிஎல் ரெஜிஸ்டர் அண்ட் ஹையர் ஆர்டர் பிட்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் தி பிஹெச் ரெஜிஸ்டர்ஸ். Again சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் split into 2 CL and CH register. The lower order bits is stored in the CL register and higher order bits is stored in the CH registers. அதே மாதிரி DX registers-யும் 2 8-bit registers are split பண்ணியிருப்பாங்க. That is DL and DH registers. The DL register is used to hold the lower bits of lower bits and DH register is used to store the higher order bits. ஓகே, இதுதான் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் உள்ள 4 ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி சிஎஸ் ரெஜிஸ்டர்ஸ், கோட் செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். அதே மாதிரி பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஐபி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ். இதுதான் வந்து ஜென்ரலாக உள்ள ரெஜிஸ்டர்ஸோட டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ஸாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is a 16-bit registers. It can be either used as a 16-bit registers or a 2 8-bit registers. The general purpose registers is used to hold variables, data and the intermediate result. Okay, the general purpose registers are AX register, that is accumulator register, BX register, that is base register, CX register, that is count registers, and DX register called data registers. Okay, so AX register அப்படிங்கிறது accumulator register.
it is used to hold the result of the arithmetic and logical unit. ஸோ இந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ஐஓ ஆப்ரேஷன், ரொட்டேட் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன்ஸ், அதில் உள்ள ரிசல்ட்டு எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும், வர அவுட்புட் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ். அதேமாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட அவுட்புட் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி அவுட்புட் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அடுத்தது பிஎக்ஸ் ரெஜிஸ்டர். பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ இந்த பேஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் ஆர் ஸ்டார்டிங் அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த பேஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ it hold the starting base location of the memory region within the data segment. So bx register அப்படிங்கிறது base register. So இந்த base register is used to store the base or starting address of the memory location. ஸோ ஒரு மெமரி லொக்கேஷனோட ஒரு மெமரி செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸோ இல்லை பேஸ் அட்ரஸையோ ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ளது தான் என்ன அப்படின்னா இந்த பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேஸ் அட்ரஸ் என்ன, ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது சிஎக்ஸ் ரெஜிஸ்டர். சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் ரெஜிஸ்டர். ஸோ கவுண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி கவுண்ட். ஸோ இப்போ நம்ம லூப் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லூப் நடக்குது அதோட கவுண்ட்டை எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த சிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டிஎக்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது டேட்டா ரெஜிஸ்டர். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஐஓ ஆப்ரேஷன்ஸில் அதோட போர்ட் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் மெமரியில் என்ன சொன்னேன், மெமரியில் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனுக்கும் சம் பர்டிகுலர் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். 1 MB ஆஃப் மெமரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன்ஸுக்கும் சம் அட்ரஸ்ன்னு இருக்கும். 2000, 2001, 2002, 2003ன்ட்டு அந்த 1 MB ஆஃப் மெமரியில் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஐஓ ஆப்ரேஷன் அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ். நம்ம ஒரு டேட்டாஸை ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லேருந்து, இன்புட் டிவைசஸ்லேருந்து இல்லை கெட் பண்ணுறோம், இல்லை அவுட்புட் டிவைசஸ்லேருந்து கெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்ட் பண்ணுற டேட்டாஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போர்ட்டிலேருந்து தான் எக்ஸ்டர்னல் டிவைசஸோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? 8086 ப்ராசஸர் இருக்கும், நடுவில் ஒரு போர்ட் இருக்கும், அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ன்னு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது கீபோர்டு அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ணுறோம், ஹலோ அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்புட். அந்த கீபோர்ட்னால தான் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹலோ அப்படிங்கிற டேட்டா டேரெக்டாக என்ன ஆகாது, 8086க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கீபோர்ட்லேருந்து. நடுவில் ஒரு போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து 8255 அப்படின்னு ஒரு பெரிஃபரல் டிவைசஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 8255ல போர்ட் இருக்கும். போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த போர்ட்டு மூலியமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது 8086க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த போர்ட் நம்பர் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த டிஎக்ஸ் ரெஜிஸ்டர், அதாவது டேட்டா ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் வந்து 4 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது: ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ் அண்ட் டிஎக்ஸ். AX அப்படிங்கிறது accumulator register. It is used to store the output of arithmetic and logical operations. Next, the BX register, base register. It is used to store the base or starting address of the memory segments. CX register, it is used to store the count in case of loop operations. And DX register is used to store the port number in the IO operations. So IO operations நடக்கும்போது ஒன்னொன்னத்தோட போர்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணுறது எதுக்காக உள்ளது அப்படின்னா இந்த DX registers அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து கீபோர்ட் கனெக்ட் பண்ணலாம், இல்லை எல்சிடி கனெக்ட் பண்ணலாம், எல்இடி கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து இன்புட் டிவைசஸ் வந்து கீபோர்டு, அவுட்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது எல்சிடி, எல்இடி, பிரிண்டர், அதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். இப்போ நம்ம ஒரு கீபோர்ட்லேருந்து ஒரு டேட்டாஸை 8086க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 8086ஓட டேரெக்டாக கீபோர்டை இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம். நடுவில் ஒன்று போர்ட் அப்படின்னு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த போர்ட் மூலியமாக தான் 8086 வந்து கீபோர்டை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த போர்ட்டில் தான் அந்த கீபோர்டில் டைப் பண்ணுற டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டு அந்த போர்ட்டிலேருந்து 8086 ப்ராசஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த போர்ட்டில் எந்த அட்ரஸில்
அந்த கீபோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அந்த போர்ட் நம்பர் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸ் என்ன, செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா மெமரி செக்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெமரி செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம 8086 1 MB ஆஃப் மெமரியை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஸோ 8086 ப்ராசஸர் can interface up to 1 MB of memory. ஓகேவா, 1 MB ஆஃப் மெமரி வரைக்கும் எக்ஸ்டர்னலாக 8086 ப்ராசஸர்னால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த 1 MB ஆஃப் மெமரியை நம்ம 4 செக்மெண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ the 1 MB ஆஃப் மெமரி இஸ் டிவைடட் into 4 segment. each segment is 64 kilobytes. ஓகே, ஸோ என்னென்ன செக்மெண்ட்ஸாக அதை பிரிச்சிருப்போம் அப்படின்னா கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அண்ட் ஸ்டாக் செக்மெண்ட் அப்படின்னு 4 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் 1 MB ஆஃப் மெமரியை வந்து 8086 ப்ராசஸரோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த 1 MB ஆஃப் மெமரியை நம்ம 4ஆக டிவைட் பண்ணியிருப்போம், 4 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் 64 கிலோபைட்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது என்னென்ன செக்மெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், கோட் செக்மெண்ட் அண்ட் தி டேட்டா செக்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் 64 கிலோபைட்ஸ் இருக்கும், ஸ்டாக் செக்மெண்ட் 64 கிலோபைட்ஸ், கோட் செக்மெண்ட் 64 கிலோபைட்ஸ் இருக்கும், டேட்டா செக்மெண்ட் அப்படிங்கிறது 64 கிலோபைட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் அதுதான் இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இது மெமரி செக்மெண்டேஷனோட டயக்ராம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கீழே பாட்டம் ஆஃப் த டேட்டா செக்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, அட்ரஸ் வந்து 20,000 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ நார்மலாக இந்த 20,000 H அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 20,000 H தான் எதில் இது டேட்டா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆர் பேஸ் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நான் சொன்னேன் பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ், பேஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்டு டு ஸ்டோர் தி பேஸ் அட்ரஸ் ஆர் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி மெமரி செக்மெண்ட்ஸ். ஸோ மெமரி செக்மெண்ட்டோட பேஸ் அட்ரஸ் இல்லைனா ஸ்டார்டிங் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் பேஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பேஸ் அட்ரஸ் இல்லைனா ஸ்டார்டிங் அட்ரஸ் அப்படிங்கிறது இந்த 20,000 அப்படிங்கிறது தான் பேஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த மெமரிஸில் வந்து டேட்டா செக்மெண்ட்ஸை வந்து அதோட பேஸ் அட்ரஸ் என்ன இருக்குது, இங்கே 20,000 இருக்குது. ஸோ இந்த டேட்டா செக்மெண்ட்ஸ்லேருந்து என்ன இருக்கும், 20,000 தான் அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ். அதே மாதிரி சிஎஸ் அப்படிங்கிறது கோட் செக்மெண்ட், கோட் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆர் பேஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது 348A அப்படிங்கிறது அதோட பேஸ் அட்ரஸுங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது எல்லாமே அதோட அட்ரஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா 16 பிட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 16 பிட் அட்ரஸை நம்ம 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மெமரிஸில் இருக்கிறது எல்லாமே 20 பிட் அட்ரஸாக இருக்கும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே என்ன இருக்கும், 16 பிட் அட்ரஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அதில் வந்து 16 பிட் டேட்டாஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், 16 பிட் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அட்ரஸ் வந்து என்ன இருக்குது, 20 பிட் அட்ரஸாக இருக்கும். ஸோ அந்த 16 பிட்டை 20 பிட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை நம்ம கெட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த பேஸ் அட்ரஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், 16 பிட்டாக இருக்கும். நம்ம அதை 20 பிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் டேட்டா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸாக என்ன இருக்கும் அப்படின்னா 2000 H அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி கோட் செக்மெண்ட்டுக்கு 348A Hன்னு இருக்கும். ஸ்டாக் செக்மெண்ட்டில் என்ன இருக்கும், 5000 H அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு. எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 7000 H. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த டேட்டா செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, மெமரியில் உள்ள டேட்டா செக்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டேட்டா செக்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு தி டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த டேட்டா செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ த கோட் செக்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ இல்லை ப்ரோக்ராமையோ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த கோட் செக்மெண்ட் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் ஆல்சோ ஸ்டோர் தி டேட்டாஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்டிங் ஆப்ரேஷனில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறது எது அப்படின்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஸ்டாக் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ அதில் வந்து புஷ் பாப் அப்படின்னு நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், அது அடுத்தது பார்ப்போம். ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டாக் செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மெமரியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம 8086 1 MB ஆஃப் மெமரியோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ 8086 ப்ராசஸர் வந்து
என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதோ, அடிஷன் பண்ணுது, சப்ராக்ஷன் பண்ணுது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதோ அந்த ப்ராசஸ் பண்ண அவுட்புட் எல்லாமே நம்ம ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஆனால் அந்த மெமரி என்ன இருக்காது, 8086ல் இன்பில்ட்டாக இருக்காது. ஸோ அதில் வந்து ஒன்லி ரெஜிஸ்டர்ஸு அதெல்லாம் தான் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மெமரிஸ் வேணும். ஆனால் 8086 ப்ராசஸரில் என்ன இல்லை, மெமரிஸ் இன்பில்ட்டாக இல்லை. அதனால் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறோம், ஒரு மெமரியை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். அந்த மெமரியோட சைஸ் என்ன அப்படின்னா 1 MB ஆஃப் மெமரி. ஸோ அந்த 1 MB ஆஃப் மெமரி தான் என்ன பண்ணியிருக்கோம், 4 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ the 1 MB ஆஃப் மெமரி இஸ் டிவைடட் இன்டூ 4 segment. Each segment is 64 kilobytes. The segments are code segment, extra segment, stack segment and the data segments. Okay va? So the starting address of the data segment is 2000 and starting address of the code segment is 348A. Stack segment starting address is 5000 and the starting address of exa segment is 7000. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டார்டிங் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா செக்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு தி டேட்டாஸ் அண்ட் கோட் செக்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு தி programs or instructions. Stack segment is used in the stack operations, hold the datas like in the stack operation, and extra segment is also used to store the datas in string operation. String operationsல என்னென்ன டேட்டாஸ் இருக்குமோ, ஆப்ரேஷன் நடக்கும்போது அதுக்கோட டேட்டாஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டில் போய் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம், நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணுறோம், இப்போ மூவ் AX, BX, add AX, BX, sub AX, BX அப்படிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மெமரியில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கோட் செக்மெண்ட்டில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். அதாவது 348Aலேருந்து 4489FH அப்படிங்கிற மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறத நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, டேட்டா ஸ்ட்ரக்சர் பேப்பர் இல்லைனா C++ பேப்பர், அதிலலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும், the instruction pointer is used to indicate where to fetch the next instruction. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எந்த அட்ரஸ்லேருந்து எந்த இடத்துலேருந்து மெமரிலேருந்து ஃபெச் பண்ண போகிறோமோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் தி லொக்கேஷன் ஃப்ரம் வேர் டு ஃபெச் தி இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோமோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்டரை வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்டர் எதை இண்டிகேட் பண்ணோம், பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டாப் ஆஃப் தி செக்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா செக்மெண்ட்ஸில் என்ன இருக்குது, 2000லேருந்து 2FFF வரைக்கும் அதோட டேட்டா செக்மெண்ட்டோட மெமரி லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டாஸை அதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ 2000லேருந்து 2020 வரைக்கும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மெமரி லொக்கேஷன். 2000, 2001, 2002, 2003 அப்படின்னு 2020 வரைக்கும் ஒரு 20 டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா செக்மெண்ட்ஸுக்குள்ள பாயிண்டர் எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா டாப் ஆஃப் த செக்மெண்ட்னா 2020 அப்படிங்கிற டாப் ஆஃப் த செக்மெண்ட் ஃப்ரம் வேர் டு ஃபெச் த நெக்ஸ்ட் டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டாவை எந்த அட்ரஸ்லேருந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் என்னென்னா அந்த பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்டரை வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ கோட் செக்மெண்ட்டோட பாயிண்டர் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டேட்டா செக்மெண்ட்டுக்கு என்ன பாயிண்டர் அப்படின்னா சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்டர், SI அப்படிங்கிற பாயிண்டரு. எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டுக்கு DI டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டரு. அதே மாதிரி ஸ்டாக் செக்மெண்ட்டுக்கு SP ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு ஒரு பாயிண்டரை வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்டர் எல்லாமே என்ன பண்ணும், இட் இண்டிகேட் தி நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஃப்ரம் வேர் டு ஃபெச் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் தி டேட்டாஸ். ஸோ டேட்டா செக்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட் டேட்டாவை எந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அந்த பாயிண்டரோட ஒர்க்கு. ஸோ டேட்டா செக்மெண்ட்ஸுக்கு நம்ம அசைன் பண்ண பாயிண்டர் வந்து சோர்ஸ் இண்டெக்ஸ் SI அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த SI ரெஜிஸ்டரில் அந்த பாயிண்டரில் எதை இண்டிகேட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு எந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ண போகிறோம் இல்லை அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ டேட்டா செக்மெண்ட்ஸுக்கு SI, கோட் செக்மெண்ட்டுக்கு IP இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், ஸ்டாக் செக்மெண்ட்டுக்கு ஸ்டாக் பாயிண்டர் SP, எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டுக்கு டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்டரை வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து மெமரி செக்மெண்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். மெமரி செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது தனி கான்செப்ட், செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ இதில் வந்து சிஎஸ் அப்படிங்கிறது கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர். ஓகேவா? மெமரிஸை வந்து கோட் செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் அண்டு டேட்டா செக்மெண்ட் அப்படின்னு 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரெஜிஸ்டருங்கிறது அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ரெஜிஸ்டர். ஓகேவா? கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி பேஸ் அட்ரஸ் ஆஃப் தி கோட் செக்மெண்ட். கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், சிஎஸ் செக்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, கோட் செக்மெண்ட்டோட பேஸ் அட்ரஸை, ஸ்டார்டிங் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் என்னென்னா இந்த கோட் செக்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கோட் செக்மெண்ட் இஸ் a 16-bit register containing addresses of 64 kilobyte segment with processor instructions. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி கோட் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 64 கிலோபைட் இருக்கும். அதோட பேஸ் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளது தான் என்ன அப்படின்னா இந்த கோட் செக்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன, கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஆனால் மெமரிஸில் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கும், 20-bit அட்ரஸாக இருக்கும், 20-bit ரெஜிஸ்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? 20-bit அட்ரஸாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் என்ன பண்ணியிருக்க போகிறோம், 16-பிட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஆனால் மெமரியில் இருக்கிறது எல்லாமே 20-bit. ஸோ அந்த 16-பிட்டை 20-பிட்டாக நம்ம 20-bit ஃபிசிக்கல் அட்ரஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி பேஸ் அட்ரஸ் ஆர் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி கோட் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா, இப்போ கோட் செக்மெண்ட்டுங்கிறது என்ன இருக்குது, இதில் கோட் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன இருக்குது, 348A. ஸோ அந்த 348A அப்படிங்கிறது எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? 348A அப்படிங்கிறது கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கோட் செக்மெண்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ண பாயிண்டர் என்ன அப்படின்னா ஐபி ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஓகேவா? ஸோ அந்த ஐபி ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? கோட் செக்மெண்ட்டோட ஆஃப்செட் அட்ரஸ் என்ன இருக்கோ அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் நான் சொன்ன மாதிரி ஃப்ரம் வேர் டு ஃபெச் த நெக்ஸ்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் டேட்டாவை எந்த லொக்கேஷன்லேருந்து கெட் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஐபி ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஆஃப்செட் அட்ரஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் மைனஸ் டாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? டோட்டல் அட்ரஸோட 64 கிலோபைட்ஸ் இருக்கா? ஸோ 64 கிலோபைட்ஸ் தான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூலேருந்து மைனஸ் டாப் ஆஃப் த ஸ்டாக், அந்த ஐபி அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதோ அந்த அட்ரஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம டாப்பில் இப்போ ஒரு டேட்டா செக்மெண்ட்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2000லேருந்து 2FFF வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம டேட்டாஸை ஃபெச் பண்ண போகிறோமோ அதை தான் வந்து அந்த பாயிண்டர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். 2020H அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து நம்ம டேட்டாஸை ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாயிண்டரை, அந்த மெமரி லொக்கேஷனை தான் அந்த பாயிண்டர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸ் தான் எதில் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது, அதுதான் இப்போ கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது 348A அப்படிங்கிற பேஸ் அட்ரஸ் ஆஃப் த கோட் செக்மெண்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. இதோட பாயிண்டர் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஓகேவா? அடுத்தது ஸ்டாக் செக்மெண்ட். The stack segment register is a 16-bit registers and is used to store the base address or starting address of the stack segment in the memory. ஸோ மெமரியில் ஸ்டாக் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் ஸ்டாக் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன இருக்குது, 5000 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 5000 அப்படிங்கிற அட்ரஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து 16-bit டேட்டா. ஸோ வந்து 5000 அப்படிங்கிறது 16-bit. 5ங்கிறது என்ன இருக்கும், 0101, அது ஒரு 4-bit. அடுத்தது 1000, 0000, 3 0 இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜீரோக்கும் 0000 இருக்கும், 000, மொத்தம் 16-bit இருக்கும். ஸோ அந்த 16-bit தான் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஸ்டாக் செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த 16-பிட்டை நம்ம 20-bit ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸை கெட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டாக் செக்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி
பேஸ் அட்ரஸ் ஆஃப் தி ஸ்டாக் செக்மெண்ட். தட் இஸ் அதில் என்ன வேல்யூ இருக்கும், 5000 அப்படிங்கிற அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இதோட பாயிண்டர் என்ன அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் வந்து இருக்கும். இந்த ஸ்டாக் பாயிண்டர் எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்செட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்டாக் செக்மெண்ட். ஸ்டாக் செக்மெண்ட்டோட ஆஃப்செட் அட்ரஸ் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்னென்னா டேட்டா செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா செக்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஆல்சோ ஏ 16-bit registers and is used to store the base address or starting address of the data segments. ஸோ டேட்டா செக்மெண்ட்டோட மெமரியில் உள்ள டேட்டா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆர் பேஸ் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது எது அப்படின்னா டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ டேட்டா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன இருக்குது, பேஸ் அட்ரஸ் 2000. ஸோ 2000 அப்படிங்கிறது அந்த டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட பாயிண்டர் என்ன அப்படின்னா சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் தான் இதோட பாயிண்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இஸ் ஆல்சோ ஏ 16-bit registers and is used to store the base address or starting address of the எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் இன் தி மெமரி லொக்கேஷன். ஸோ மெமரி லொக்கேஷனில் உள்ள எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆர் பேஸ் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இது எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 7000 அப்படிங்கிற அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா 7000 அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் எதில் இருக்கும், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ மெமரிஸை 4 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருப்போம். அதோட ஒவ்வொரு செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி பேஸ் அட்ரஸ் ஆர் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி செக்மெண்ட்ஸ் இன் தி மெமரி. ஓகேவா? ஸோ மெமரியில் உள்ள ஒவ்வொரு செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸை எதில் ஸ்டார்டிங் அட்ரஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 4 தான் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் தி பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் ஃப்ரம் வேர் டு ஃபெச் தி நெக்ஸ்ட் டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு டேட்டாஸையோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது எந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா கோட் செக்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? கோட் செக்மெண்ட்டில் டாப் ஆஃப் த ஸ்டாக்கை இண்டிகேட் பண்ணுறது தான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஸோ அந்த அட்ரஸை எது ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த அட்ரஸ் பேர் தான் ஆஃப்செட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆஃப்செட் அட்ரஸ் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறதுனா இட் இஸ் அ 16-bit registers பாயிண்டிங் டு த ப்ரோக்ராம் ஸ்டாக் இன் தி ஸ்டாக் செக்மெண்ட்டில் அதோட டாப் ஆஃப் த ஸ்டாக்கை இண்டிகேட் பண்ணுறது ஸ்டாக் பாயிண்டர். ஓகேவா? ஸோ அது இண்டிகேட் பண்ணுற அட்ரஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஆஃப்செட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆஃப்செட் அட்ரஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 16-bit ரெஜிஸ்டரில் அந்த ஆஃப்செட் அட்ரஸ் ஸ்டாக் செக்மெண்ட்டில் ஸ்டாக் பாயிண்டர் ஒரு அட்ரஸை இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டர் இண்டிகேட் பண்ணுற அட்ரஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அதேமாதிரி தான் பேஸ் பாயிண்டரும் ஸ்டாக் செக்மெண்ட்டில் உள்ள அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேவா? அடுத்தது சோர்ஸ் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து 16-bit registers. சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது SI is used for index, base index and register indirect addressing as well as source data addressing in string manipulation instructions. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அட்ரஸிங் மோட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ்னு பார்ப்போம். இந்த SI ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ், பேஸ் இண்டெக்ஸ், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்லலாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 20-bit ஃபிசிக்கல் அட்ரஸை கேல்குலேட் பண்ணி அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸை கெட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் எல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அட்ரஸிங் மோட்ஸில் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம இதில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன 16-bit ரெஜிஸ்டர்ஸ். அந்த ரெஜிஸ்டர்ஸில் எல்லாமே இப்போ ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, எய்தர் ஆஃப்செட் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைனா பேஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் எல்லாமே என்ன இருக்குது 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? அப்போ 16 bits அட்ரஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் மெமரியில் உள்ளது எல்லாமே என்ன 20-bit. ஏன்னா நம்மள்கிட்ட 8086 ப்ராசஸர் வாங்குறது வந்து 20-bit அட்ரஸ் லைன்ஸ். ஓகேவா? ஸோ மெமரியில் அதோட அட்ரஸ் எல்லாமே 20 bitsஆக இருக்கும். ஆனால் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிறது எல்லாமே என்ன 16-bit அட்ரஸ். ஸோ அந்த 16-bit அட்ரஸை நம்ம 20-bit அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அந்த
அட்ரஸிங் மோட்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், எப்படி அந்த ஃபிசிக்கல் டேட்டாவை கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த அந்த டைப் ஆஃப், அதாவது இண்டெக்ஸு, பேஸ் இண்டெக்ஸ், ரெஜிஸ்டர், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்லாம் இந்த 2 இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸும் அதில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி ஆஃப்செட் அட்ரஸ். ஓகேவா? ஆஃப்செட் அட்ரஸ் ஆஃப் தி டேட்டா செக்மெண்ட். டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கிற ஆஃப்செட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உள்ளது இந்த சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது. ஓகேவா? ஸோ டேட்டா செக்மெண்ட்டில் ஒரு பாயிண்டர் இருக்கும், அதான் எஸ்ஐ அப்படிங்கிற பாயிண்ட். இட் டினோட் தி டாப் ஆஃப் த செக்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து ஒரு டேட்டாஸை கெட் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸை இண்டிகேட் பண்ணுறது சோர்ஸ் இண்டெக்ஸ் எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் இண்டிகேட் பண்ணோம். அந்த பாயிண்டர் இண்டிகேட் பண்ணுற அட்ரஸ் எதில் இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். இட் இஸ் ஆல்சோ a 16-bit ரெஜிஸ்டர். இட் ஹோல்டு தி ஆஃப்செட் அட்ரஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் டாப் ஆஃப் த செக்மெண்ட்டில் ஒரு பாயிண்டர் இண்டிகேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு டேட்டாஸை கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த பாயிண்டருங்கிறது டிஐ அப்படிங்கிற பாயிண்டர். அந்த டிஐங்கிற பாயிண்டர் எந்த அட்ரஸை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த அட்ரஸ் டிஐ ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இண்டெக்ஸ் அண்ட் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸில் வந்து இதுவும் வந்து 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 16-bit ரெஜிஸ்டர்ஸை இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ், இன்னொன்று ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா ட்ராப் ஃப்ளாக், டிஎஃப்னு இருக்குல்ல, டிஎஃப் ட்ராப் ஃப்ளாகு, இன்ட்ரப்ட் ஃப்ளாக் ஐஎஃப் ஃப்ளாகு, டிஎஃப் அப்படிங்கிறது டைரக்ஷன் ஃப்ளாகு, ஓஎஃப் அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். ஸோ இந்த 4 ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸும் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் அண்டரில் வரும். அதேமாரி ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் எது அப்படின்னா சிஒய் கேரி ஃப்ளாகு, பிஎஃப்ங்கிறது பேரிட்டி ஃப்ளாகு, ஏசி அப்படிங்கிறது ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், இசட்எஃப் இஸ் த 0 ஃப்ளாக் அண்ட் எஸ்எஃப் இஸ் தி சைன் ஃப்ளாக். ஸோ இந்த 5ம் எதில் இருக்கும் அப்படின்னா status flag registers la varum. Okay, the flag register is divided into 2 types, control flag registers and the status flag registers. The status flag registers are carry flag register, parity flag register, auxiliary carry flag register, zero flag registers and the sign flag registers. And the control flag registers are trap flag registers, interrupt flag registers, direction flag registers and the overflow flag registers. பேலன்ஸ் இருக்க 4 பிட்ஸும் என்ன அப்படின்னா அன்டிஃபைண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸாக என்னென்னு பார்ப்போம். கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா சிஒய் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளாக் ரெஜிஸ்டரும் எல்லாமே வந்து சிங்கிள் பிட்டாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் பிட்டில் எதர் செட் கண்டிஷன் இருக்கும், இல்லைனா ரீசெட் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக் செட் அப்படின்னா அந்த ஃப்ளாகில் பிட்டில் என்ன இருக்கும், 1ன்னு இண்டிகேட் பண்ணும். ரீசெட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா 0 அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கேரி ஃப்ளாக் எப்போ செட் ஆகும் அப்படின்னா சம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் கேரி அக்கராச்சு இல்லை பாரோ வந்துச்சு அப்படின்னா இந்த கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 8 + 5 அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேரின்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ 8 + 5ங்கிறது கேரி அக்கர் ஆகும். 8 + 4 அப்படின்னா கேரி அக்கர் ஆகும். 8 + 5 அப்படின்னா 13 வருமா, 13 என்ன ஆகும், 3 இருக்கும், 1ங்கிறது கேரியில் இருக்கும். ஸோ எப்போ கேரி அக்கர் ஆகுதோ இல்லை பாரோ அக்கர் ஆகுதோ, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் கேரி இல்லை பாரோ அக்கர் ஆச்சுன்னா இந்த கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது சிஒய் அப்படிங்கிற பிட்டில் 1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கேரி ஃப்ளாக் செட் கண்டிஷனில் இருக்குது, சம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் கேரி அப்படிங்கிறது அக்கர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கேரி ஃப்ளாக் இஸ் செட் whenever there is a carry or borrow out of MSB bit of the result. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டில் கேரி அக்கர் ஆச்சு அப்படின்னா இந்த கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் கண்டிஷனுக்கு வரும். செட் அப்படின்னா இந்த சிஒய் அப்படிங்கிற பிட்டில் என்ன ஆகும், 1ன்னு இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் அந்த சிஒய் அப்படிங்கிற பிட்டில் 0 அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா there is no carry அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த D7 bit of 8 bit ஆப்ரேஷன் அண்ட் D15 bit for 16 bit ஆப்ரேஷன். ஸோ 16 bit ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா D15th பிட்டில் கேரி வரும். அதே 8 bit ஆப்ரேஷன் பண்ணுறோம், 8 bit அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா 7th பிட்டில் கேரி அப்படிங்கிறது அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ கேரி அக்கர் ஆச்சுன்னா இந்த கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து parity flag registers. It is set if the result has even parity. ஓகேவா? ஸோ if the parity is odd, PF is
ரீசெட். ஓகேவா? ஸோ இப்போ பேரிட்டி ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த பேரிட்டி ஃப்ளாக் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்று பார்த்தோம், ஏஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர்ஸ். அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது என்ன, 16 பிட் ரெஜிஸ்டர். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி அவுட்புட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸோட அவுட்புட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதில் ஸ்டோர் ஆகிற ரிசல்ட் எல்லாமே என்னவாக இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரிஸாக தான் இருக்கும். ஏன்னா மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது பைனரி ரிசல்ட் தான் அதில் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அந்த பைனரி நம்பர் இப்போ 10110 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, அந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேவா? ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பேரிட்டி ஃப்ளாகுங்கிறது செட் பண்ணும். ஓகேவா? அதே ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேரிட்டி ஃப்ளாக் ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேரிட்டி ஃப்ளாகு செட் ஆகும். ஓகேவா? த பேரிட்டி ஃப்ளாக் இஸ் செட் இஃப் the accumulator register contain even number of ones. ஓகேவா? the parity flag is reset when the accumulator register contain odd number of ones. ஓகேவா? odd number of 1 இருந்துச்சு அப்படின்னா 1 0 தான் இருக்க போகுது. பைனரி நம்பர்ஸ்னால் 1 and 0 தான். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா பேரிட்டி ஃப்ளாக் செட் ஆகும். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா பேரிட்டி ஃப்ளாக் ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஜீரோ ஃப்ளாக். ஜீரோ ஃப்ளாக் எப்போ செட் ஆகும், இட் இஸ் செட் இஃப் த ரிசல்ட் இஸ் ஜீரோ. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷனோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஃப்ளாக் அப்படின்னு செட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், 3 - 3 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும், அவுட்புட் ஜீரோ. ஸோ அவுட்புட் ஜீரோன்னு வந்ததுனால என்ன ஆகும், ஜீரோ ஃப்ளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். ஸோ செட் மீன்ஸ் ஜீரோ ஃப்ளாக் இஸ் எனேபிள், 1ங்கிற கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் த ஜீரோ ஃப்ளாக் இஸ் ரீசெட் அப்படின்னா த அவுட்புட் இஸ் நாட் ஜீரோ. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷனோட அவுட்புட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஃப்ளாகுங்கிறது ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஜீரோ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அடுத்தது சைன் ஃப்ளாக். சைன் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா, இதோட எம்எஸ்பி ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷனோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு பிட் வந்து 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? ரிசல்ட் வந்து நெகட்டிவ் கண்டிஷனில் கிடச்சிது. இப்போ வந்து 4 - 8 அப்படின்னு பண்ணால் -4ன்னு கிடைக்கும். அப்போ அது நெகட்டிவ் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் இதில் இருந்துச்சு அப்படின்னா சைன் ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் கண்டிஷனுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரியாக இருக்கிறதுனால அது எப்படி நெகட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிப்போம். எம்எஸ்பி பிட் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அந்த எம்எஸ்பி பிட்டில் வந்து ரிசல்ட்டோட எம்எஸ்பி பிட் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா சைன் ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? அடுத்தது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா, இட் வில் பி செட் இஃப் த ரிசல்ட் ஆஃப் சைன்ட் ஆப்ரேஷன் இஸ் டூ லார்ஜ் டு ஃபிட் இன் தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் அவைலபிள் டு ரெப்ரசன்ட் இட். ஸோ ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் அப்படின்னா நம்ம இருக்கிறது 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? சம் அடிஷனோ இல்லை ஏதோ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து சம் 17 பிட்டோ 18 பிட்டோ வருது அப்படின்னா அந்த 16 பிட் ரெஜிஸ்டர்ஸில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அதோட கெப்பாசிட்டி என்ன, அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ஸோட கெப்பாசிட்டி வந்து ஒன்லி 16 பிட் தான். ஓகேவா? ஸோ அந்த 16 பிட்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு, இல்லை 17 பிட் வந்துருச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஆக்சிலரி கேரி ஃப்ளாக். ஸோ ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா, சம் கேரி அக்கர் ஃப்ரம் லோயர் நிபிள் டு தி ஹையர் நிபிள். ஸோ இப்போ வந்து ஒரு 2 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட தேர்ட் பிட்டில், ஸோ 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ்னால் 2 8 பிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் மொத்தம் எத்தனை இருக்கும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போமா, அதில் வந்து D0லேருந்து D15 வரைக்கும் தான் 16 பிட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அந்த D3 அப்படிங்கிற பிட்டில் கேரி அக்கர் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், ஹையர் நிபிளுக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேரி அக்கர் ஆச்சு அப்படின்னா ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். அடுத்தது வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ராப் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ட்ராப் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சிங்கிள் ஸ்டெப் மோடில் யூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ஒரு 10 லைன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரன் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லைனை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து
எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரன் பண்ணி கம்பைல் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எரர் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிங்கிள் ஸ்டெப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ராப் ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் 10 லைன்ஸையும் நம்ம வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதில் எதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் ஃப்ளாக் அப்படிங்கிறது ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த ட்ராப் ஃப்ளாக் வந்து செட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா செட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், சிங்கிள் லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் லைனை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் அதில் எரர் ஏதாவது அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த எரரை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிங்கிள் லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ராப் ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது interrupt enable flag. So it is used to mask or unmask the INTR interrupt. If the user set the IF flag, the CPU will recognize the external interrupt request. Clearing IF disables this interrupt. இந்த interrupt flag அப்படிங்கிறது எப்போ செட் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லேருந்து ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் சிக்னல் வருது அப்படின்னா இந்த interrupt flag அப்படிங்கிறது செட் கண்டிஷனுக்கு வரும். IF அப்படிங்கிறது 1ன்னு இண்டிகேட் பண்ணும். எப்போ இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ் சம் ரிக்வஸ்ட் அனுப்பும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ங்கிறது என்ன, பெரிஃபரல் டிவைசஸ், அதாவது கீபோர்டு, எல்சிடி, எல்இடி, மானிட்டர், பிரிண்டர் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸை நம்ம 8086 ப்ராசஸரோட இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ரிக்வஸ்ட் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஓகேவா? ரிக்வஸ்ட் சிக்னல், அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஓகேவா? ஸோ அந்த ரிக்வஸ்ட் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னாகும், ஒரு திருப்பி நம்ம 8086 ப்ராசஸர் அதோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் சிக்னலை திருப்பி ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ரெண்டும் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி கண்டிஷனில் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸோ இல்லை பெரிஃபரல் டிவைசஸோ ஒரு ரிக்வஸ்ட் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னாகும், மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது இன்டரப்ட் ஆகும். இன்டரப்ட் அப்படிங்கிறது என்ன, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதோட நார்மல் ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு டிஸ்டர்ப் அக்கர் ஆச்சு அப்படின்னா இந்த இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக் அப்படிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? So if the user set IF flag, the CPU will recognize the external interrupt request. ஸோ இப்போ IF flag அப்படிங்கிறது செட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா சிபியூங்கிறது 8086 ப்ராசஸர் தான் சொல்கிறாங்க. ஸோ 8086 ப்ராசஸர் என்னத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கும், எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு பெரிஃபரல் டிவைசஸ் ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த இன்டரப்ட் ஃப்ளாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டிங் ஆப்ரேஷனுக்காக யூஸ் ஆகுறது. ஸோ ஸ்டிங் ஆப்ரேஷனை லெஃப்ட் டு ரைட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுமா இல்லை ரைட் டு லெஃப்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுமா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த டைரக்ஷன் ஃப்ளாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 8086 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8086ல் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். 16-bit ப்ராசஸர், 40-pin IC, இட் கேன் 16-bit டேட்டா லைன்ஸ் அண்ட் 20-bit அட்ரஸ் லைன்ஸ். இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் அப் டு 16 bits ஆஃப் டேட்டா அண்ட் இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் 20 bits ஆஃப் அட்ரஸ் த்ரூ தி அட்ரஸ் லைன்ஸ். ஓகேவா? ஸோ இட் support the pipelining concept, that is it can process up to 2 or more data or instructions simultaneously. இது basic architecture பார்த்தோம். architectureல the architecture block is divided into 2 units, bus interface unit and the execution unit. The bus interface unit is used to interface with the outside world, that is it can interface with the external memories and peripheral devices. Okay, next execution unit. The purpose of execution unit is to tell the BAU where to fetch the data or instructions from the memory, and it decode the instructions and it execute the instructions. Okay, the bus interface unitல என்னென்ன இருக்கும், segment registers இருக்கும், அதே மாதிரி 6 bytes of queue இருக்கும். ஸோ இந்த queue தான் என்ன பண்ணும், speed up the execution. ஸோ எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக உள்ளது இந்த queue அப்படிங்கிறது. அதேமாரி ஸ்டாக்ஸ், இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ், ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது AX, BX, CX, DX. ஸோ the general purpose registers are 4 registers, that is AX, BX, CX and DX. The general it is 16-bit registers. It can be either used as a 16-bit or 8-bit registers. Okay, this general purpose registers are used to store the data, variables and the intermediate result. The AX registers is used to store the output of the arithmetic and logical operations. BX register is used to store the base address. CX register is used to store the count value in the loop operation, and DX register is used to store the
port number in the IO operations. These are the 4 general purpose registers. And the segment registers are code segment registers, extra segment registers, data segment registers, and the stack segment registers. These 4 segment registers are used to store the base address or starting address of the segments, corresponding segments in the memory. That is, the 1 MB of memory is divided into 4 segments, that is code segment, data segment, extra segment, and stack segment. Each segment is 64 kilobytes. That segment base address is stored in the corresponding segment registers. Okay, the next, the index registers and pointer registers. The index registers and pointer registers is used to store the offset address of the memory segments. So particular memory segment oda offset address store பண்ணி வெச்சிக்கிறதுக்காக உள்ளதுதான் index and பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது பார்த்தோம். ஸோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரில் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குது அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே எது இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2 control flag registers and the status flag registers. The control flag registers are trap flag registers, interrupt flag registers, and direction flag registers. அதே ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸுங்கிறது கேரி, பேரிட்டி, ஆக்சிலரி கேரி, சைன் அண்ட் ஜீரோ அண்ட் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் தி ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டீகோடிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த டீகோடிங் அப்படிங்கிறது என்ன, அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து நம்மளுக்கு அதை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் டீகோடிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. இன்னொன்று இங்கே இருக்கிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். உங்களுக்கே தெரியும் ALU அப்படிங்கிறது அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன், அண்டு, ஆர், நாட்டு எல்லா ஆப்ரேஷனும் எதில் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா ரெஜிஸ்டர்ஸுமே 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் மட்டும்தான் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்க போது பேலன்ஸ் உள்ள செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், பாயிண்டர் ரெஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே எது ஸ்டோர் ஆகிருக்கும், 16 பிட் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் பேஸ் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், அதாவது பேஸ் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் ஆஃப்செட் அட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே என்ன இருக்கும், 16 பிட் அட்ரஸாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க மெமரின்னு கொடுத்துருக்கோம், மெமரி இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டர்னல் மெமரியில் என்ன ஒவ்வொரு அட்ரஸ் லொக்கேஷனும் எவ்வளோ இருக்கும், 20 பிட்ஸாக இருக்கும். ஸோ அந்த 20 பிட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் இருக்கா, பேஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ இந்த 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா பேஸ் அட்ரஸ் ஆர் ஸ்டார்டிங் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? கோட் செக்மெண்ட், பேஸ் செக்மெண்ட், அந்த மெமரி செக்மெண்டேஷனில் உள்ள ஸ்டார்டிங் அட்ரஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லாமே 16 பிட். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் இன்டூ 10, ஓகேவா, ப்ளஸ் ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ பேஸ் அட்ரஸில் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ் இன்டூ 10 ப்ளஸ் ஆஃப்செட் அட்ரஸ். அந்த ஆஃப்செட் அட்ரஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், கரஸ்பாண்டிங் பாயிண்டர் ரெஜிஸ்டர்லையும் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்லையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 சம்மர் இருக்கும். ஓகேவா? மேலே வந்து இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மேலே ஒரு சம்மர் யூனிட் இருக்குது. அதே மாதிரி இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படிங்கிறது ஒரு சம்மர் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு அட்ரஸை சென்ட் அவுட் பண்ணி மெமரிக்கு அந்த அட்ரஸ்லேருந்து ஒரு டேட்டாஸை ஃபெச் பண்ண போகிறோம், இல்லை அந்த அட்ரஸுக்கு ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸுங்கிறது என்னவாக இருக்கணும், 20 பிட்டாக இருக்கணும். ஆனால் அந்த அட்ரஸ் எல்லாமே என்ன இருக்குது, இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ் எல்லாமே 16 பிட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி EU எக்ஸிக்யூஷன் யூனிட் தான் என்ன பண்ணும், BIU பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டுக்கு எந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை BIக்கு எக்ஸிக்யூஷன் யூனிட் தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், என்ன நடக்கும், ஆப்ரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லை அதுலேருந்து ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ES, CS, DS, SS அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்குது, ஒரு 16 பிட் பேஸ் அட்ரஸ் இருக்குது. மெமரிஸில் உள்ள ஒரு 16 பிட் பேஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா செக்மெண்ட்டை எடுத்துக்க போகிறோம். DS அப்படிங்கிறது டேட்டா செக்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா செக்மெண்ட்டில் என்ன இருக்கும், ஒன்லி டேட்டாஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் டேட்டா செக்மெண்ட்டோட பேஸ் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? மெமரியில் உள்ள டேட்டா செக்மெண்ட்டில் என்ன இருக்கும், ஒன்லி டேட்டாஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மெமரிஸில் ஒரு டேட்டாஸை கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா
இங்கே பி பஸ்ன்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த பி பஸ் இந்த எண்டில் ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு டேட்டாஸையோ இல்லை ஒரு அட்ரஸையோ கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு மீடியம் தான் அந்த பஸ்ஸுங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணும், பேஸ் அட்ரஸை கெட் பண்ணிக்கும். இன்னொரு பஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டேட்டா செக்மெண்ட்டோட பாயிண்டர் என்ன, சோர்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா. கீழே இயூவில் வந்து எஸ்ஐ அப்படின்னு இருக்குது. அந்த எஸ்ஐயில் என்ன இருக்கும், ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆஃப்செட் அட்ரஸ் என்ன ஆகும், த்ரூ தி பஸ் வழியாக இந்த இடத்துல போய் சம் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மேலே மெமரி இன்டர்ஃபேஸ்க்கு கீழே ஒரு சம்மர் இருக்கா. அந்த சம்மரில் என்ன ஆகும், செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் உள்ள பேஸ் அட்ரஸும் இந்த எஸ்ஐயில் உள்ள ஆஃப்செட் அட்ரஸும் போய் சம் ஆகும். 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை கேல்குலேட் பண்ணும். எப்படி கேல்குலேட் பண்ணோம், அந்த செக்மெண்ட் அட்ரஸ்லேருந்து வந்த பேஸ் அட்ரஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் இந்த சோர்ஸ் இண்டெக்ஸ்லேருந்து வந்து ஆஃப்செட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணால் என்னாகும், 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை மெமரி இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கா, அந்த மெமரி இன்டர்ஃபேஸுக்கு பஸ் மூலியமாக அனுப்பும். ஸோ மெமரிக்கு என்ன ஆகும், 20 பிட் ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து என்ன பண்ணும், மெமரியிலேருந்து டேட்டாஸை கெட் பண்ணி சி பஸ் வழியாக எங்கே போய் ஸ்டோர் பண்ணும், க்யூவில் போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா. ஸோ ஒரு டேட்டாஸை எப்படி ஃபெச் பண்ணும் மெமரியிலேருந்து அப்படின்னா பிஏயு என்ன பண்ணும், செக்மெண்ட் இருக்கா, செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஏதோ ஒரு செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து 16 பிட் பேஸ் அட்ரஸை எடுத்துக்கும். அதே மாதிரி கீழே உள்ள பாயிண்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், பேஸ் பாயிண்டர், ஸ்டாக் பாயிண்டர், இது எல்லாத்துலேயும் ஆஃப்செட் அட்ரஸ் இருக்கும். அந்த ஆஃப்செட் அட்ரஸை என்ன பண்ணும், மேலே இருக்கிற சம்மர் ஆட் பண்ணும். ஓகேவா. பேஸ் அட்ரஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட் அட்ரஸ் கேல்குலேட் பண்ணி ஒரு 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை மெமரி இன்டர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அந்த மெமரியில் இருக்கிறது எல்லாமே 20 பிட் அட்ரஸாக இருக்கும். அந்த 20 பிட் அது கேல்குலேட் பண்ணி சென்ட் பண்ண அட்ரஸ் எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸில் உள்ள டேட்டாஸை திருப்பி சி பஸ் வழியாக எங்கே வரும், க்யூக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா. ஸோ அந்த க்யூ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கே அடுத்தது ட்ரான்ஸ்மிட் பண்ணும், கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா. ஸோ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது எதுக்கு, நம்ம ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ டேட்டாஸையோ டீகோட் பண்ணுறதுக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் மெஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும், மெஷின் லாங்குவேஜாக மாற்றிட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் போய் அதோட ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ இது ரைட் சைடில் இருக்கிற ஆரோ. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரோ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கா. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸையும் இந்த டீகோட் பண்ண டேட்டாஸையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணி திருப்பி அதோட ரிசல்ட்டை எதில் போய் திருப்பி ஸ்டோர் பண்ணும், ஏ பஸ் வழியாக ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லையோ பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்லையோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஒரு டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் மூலியமாக தான். ஓகேவா. ஸோ அட்ரஸை வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர்லேயும் பாயிண்டர் ரெஜிஸ்டர்லேயும் கெட் பண்ணி அது மேலே இருக்கிற சம்மர் என்ன பண்ணும், 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸாக கால்குலேட் பண்ணோம். அந்த 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் மெமரிக்கு போகும். மெமரியில் எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸ் வந்து சி பஸ் வழியாக க்யூக்கு வரும். க்யூலேருந்து கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும், அதை அந்த டேட்டாஸை டீகோட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஏ பஸ் வழியாக அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இல்லைனா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகி திருப்பி அது எங்கே வரும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கீழே ஒரு பஸ் போகுது. அந்த பஸ் வந்து என்ன பண்ணும், த்ரூ தி ஏ பஸ்ஸோட கனெக்ட் ஆகுது. அந்த ஏ பஸ் திருப்பி கொண்டு போய் அதை ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிடும். தட் இஸ் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8086.